இவ்வளவாய் அந்த நாட்கள் முதற்கொண்டு இவ்வளவாய் எந்தவித தடையும் இல்லாமல் ஆண்டவர் நேர்த்தியாக கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். ஆமென். வேளையில் ஒரு முக்கியமான இந்த நாட்களில் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவர் நம்மை ரொம்ப நேசிக்கிறவர் தான். ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற காரியங்கள் உண்டு. அல்லேலூயா. ஒரு வலது கருத்து விட்டு அல்லேலூயா சொல்லுவோமா? நல்ல இடது கருத்து விட்டு அல்லேலூயா சொல்லுவோமா? நல்ல ரெண்டு கரத்தை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? நல்ல கரங்களை தட்டி தேவாதி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆமென். இந்த நாட்கள்ல நம்ம எடுத்து வாசிக்கலாம். எபேசியர் அதை எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் அதன் 11வது வசனத்தை நம்ம எடுத்து வாசிக்கலாம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் அதன் 11. நீங்கள் பிசாசின் தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? அப்போஸ்தலனாகிய பவுல் அநேக காரியங்களை ஆலோசனையாக சொல்வதுண்டு. ஆனால் எபேசி எழுதின இந்த நிருபத்தில் அவர் சொல்லுகிற காரியத்தில் இதில் ஆலோசனையாக அல்ல, கட்டளையாக பவுல் சொல்லிருக்கிறார். இது கட்டளை. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, ஊழியக்காரர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை ஒவ்வொருவரும் தரித்து கொள்ள வேண்டுமா? அல்லேலூயா. தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் நமக்குள்ள இல்லை என்றால் பிசாசானவன் எளிதில் நம்மை வீழ்த்தி விடுவான். நாம் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கிற நாம் அந்த ரட்சிப்பை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் தேவன் எந்த நோக்கத்திற்காக நம்மை சிருஷ்டித்தாரோ, எந்த நோக்கத்திற்காக ஆண்டவர் இந்த உலகத்திலிருந்து நம்மை பிரித்தெடுத்தாரோ அதை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்றால், அதில் நம்ம வெற்றி பெற வேண்டும் என்றால் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை ஒவ்வொருவரும் தரித்துக் கொள்வது மிக மிக அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் நமக்குள்ளே இல்லை என்றால் நம்ம ஈஸியாக வீழ்த்தப்படுவோம். அதனால நாம் உலகத்தின் பாதுகாப்பிற்காக நாம் துணிமணிகள் அணிந்து கொண்டிருக்கிறோம். அது உலக பாதுகாப்பு. தன்னுடைய நிர்வாணத்தை மறைப்பதற்காக நாம் அநேக விதத்துல கலர் கலராக துணிமணியை நாம் அணிந்து கொள்கிறோம். அது உடலை பாதுகாப்பதற்காக மறைப்பதற்கான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனா ஆவிக்குரிய சத்ருவாகிய பிசாசானவனுடைய தாக்குதலுக்கு நாம் எல்லோரும் ஒரு பாதுகாப்பா இருக்க வேண்டும் என்றால் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நிச்சயமாக நம்ம தரித்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதனால இந்த நாட்கள்ல நாம் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நாம் எல்லாத்தையும் பார்க்க முடியாது என்றாலும் அதனோட முக்கியமான காரியத்தை பார்த்துவிட்டு பின்வரும் நாட்களில ஆண்டவருக்கு சித்தமானால் நாம் என்ன பண்ண போறோம், அதை முழுமையாக விரிவாக பார்க்க போகிறோம். அல்லேலூயா. நம்ம எடுத்து மீண்டுமாக அதை வாசிப்போம். அது 18ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிப்போம். 11-18 வரைக்கும். பிசாசின் தந்திரங்களோட எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுதத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரத்தோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளில் அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுதத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சையை கால்களில் தொடுத்தவர்களாயும்
பொல்லாங்கான் ஏயும் அக்கினியாஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாயும் நில்லுங்கள். இரட்சண்யம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் இந்த நாட்கள்ல நம்முடைய எதிராளி யார் என்பதை முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். நம்முடைய எதிராளி யார் என்கிற ஒரு அறிவு நமக்குள் இருக்க வேண்டும். அந்த எதிராளியுடைய பலன் என்ன, பலவீனம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சர்வாயுத வர்க்கம் எப்படிப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதனால நம் எதிராளி யார் என்பதை முதலில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிசாசானவன் தந்திரக்காரன் என்று வசனம் சொல்லுகிறது. அவன் தந்திரமான முறையில நம்மை ஏமாற்றுகிறவனாக இருக்கிறான். எப்படியெல்லாம் அவன் ஏமாற்றுகிறான், அவனுடைய வேலை என்ன, அவன் எப்படி தேவனிடத்தில் பிரிப்பதற்கான சூழ்ச்சிகள் என்ன செய்கிறான், எப்படியாக மக்களை ஏமாற்றி தன் வசம் படுத்துகிறான் என்பதை நாம் விரிவாக நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. பிசாசு என்பதை நம்ம பிசாசு இருக்கிறான் என்பது தெரியும். அவன் எப்படியாக நம்மை தன்னுடைய வலையில் விளைவிக்கிறான் என்பதையும் நான் ஆதாரத்துடன் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. நம்ம எடுத்து வாசிக்கலாம். யோபு அதனுடைய 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் யார் என்பதை சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுடைய வேலை என்ன என்பதையும் பார்க்க போகிறோம். யோபு 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கிருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரவாக, பூமி எங்கும் உலாவி அதை சுற்றி திரிந்து வருகிறேன் என்றான். ஆண்டவர் சாத்தானை பார்த்து சொல்றாரு, நீ எங்கிருந்து வரன்னு கேட்கும்போது அவன் சொல்றான், என்ன சொல்றான், நான் பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன். அப்போ உலாவி கொண்டிருக்கிறான், பூமி எங்கும் உலாவி கொண்டு சுற்றி திரிந்து வருகிறான். எதற்காக? நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காகவா, இல்ல பிரச்சனையில் அகப்பட்டவர்களை பிரச்சனை விடுதலை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவா, இல்ல சமாதானம் இல்லாதவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவா, இல்ல பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காகவா என்று பார்த்தோம் என்றால் இல்லை. அவன் பூமி எங்கு உலாவி கொண்டிருக்கிறான், அவன் சுற்றி திரிந்துகிறவனாய் இருந்து கொண்டிருக்கிறான். எதற்காக சுற்றி திரியணும்? எதற்காக? அவன் அயராது உழைத்துக் கொண்ட 24 மணி நேரம் உழைக்கிற ஒரே ஆள் யாருங்க? பிசாசு. அவன் உழைத்துக் கொண்டு இருக்கிற கடினமான, எதற்காக அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அவன் செய்து கொண்டிருக்கிறான்? அதான் ஆண்டவர் கேட்கிறாரு, சாத்தானே நீ எங்கிருந்து வரேன்னா, நான் பூமி இங்கு உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன். ஏன் சுற்றி திரணும்? 1 பேதுரு அதோட 5ஆம் அதிகாரம் அதோட 8வது வசனத்தை நம்ம எடுத்து வாசிக்கலாம். அதில் சொல்லப்பட்ட அவன் எதற்காக சுற்றி திரிகிறானா? 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியான பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிக. முதல்ல ஒரு வசனம் பார்த்தோம், பூமி எங்கு உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறான் என்று பார்த்தோம். ஆனா இந்த வசனம் சொல்லுகிறது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியான பிசாசானவன். நமக்கு எதிராளி யாருன்னு போட்டுக்குது? பிசாசு எதிராளி. பக்கத்து வீட்டுக்கார நமக்கு எதிராளியானா இல்ல, நம்ம சொந்த பந்தங்கள் எதிராளின்னா இல்ல. அநேகருக்கு பெற்றோர்கள் எதிராளியா தோணுவாங்க, அநேகர் பிள்ளைகள் எதிராளிగా தோணுவார்கள், வேலை செய்யறவங்க எதிராளிగా தோணுவாங்க. ஆனா அவர்களெல்லாம் எதிராளி அல்ல. வசனம் சுட்டி காட்டுகிற ஒருவனை சுட்டி காட்டி கொண்டிருக்கிறது. யார் நம்முடைய எதிராளி? யாருங்க? பிசாசு தான் நம்ம எதிராளி. உங்கள் எதிராளியான பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல
எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். சுற்றி திரிகிறான் எதற்காக? யாரை விழுங்கலாமோ, யாரை தன் வசம் கொண்டு வரலாமோ, தன் வழியில் விளைவிக்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறானாம். ரட்சிக்கப்படாதவர்களை பத்தி பிசாசுக்கு பிரச்சனை இல்லை, ரட்சிக்கப்பட்டதான் பிரச்சனை. அல்லேலூயா. ரட்சிக்கப்படாத எம்எல்ஏ பத்தி அவருக்கு பிரச்சனை இல்லை, எம்பியை பத்தி அவருக்கு பிரச்சனை இல்லை, முதல்வரை பத்தி அவருக்கு பிரச்சனை இல்லை, பிரதமரை குறித்து பிரச்சனை இல்லை, ஜனாதிபதி குறித்து பிரச்சனை இல்லை. ஏன்னா அவன் ரட்சிக்கப்படாமல் இருந்தால் அவனுடைய பிடியில் தான் இருக்கிறான், அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஐயோ, ஒரு இங்க உலகத்துக்கு அதிகாரியா இருக்கிறாங்க, இந்திய தேசத்திற்கு ஒரு அதிபதியா இருக்கிறாங்க, அதனால இவங்களை மட்டும் விட்டுடலாம், இவங்க எங்கன்னா பரலோகத்தை போகட்டும், இவங்க அதிகாரம் இருக்கிறபடினால அவங்கள ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் விட்டு விட மாட்டான். அதை பத்தி அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ஆனா ரட்சிக்கப்பட்ட ஏழை எளியவர்களாக இருந்தாலும் சரி, ரட்சிக்கப்பட்ட ஒரு திக்கற்றவர்களாக இருந்தாலும் சரி, தள்ளப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, ஒதுக்கப்பட்டவர்கள் இருந்தாலும் சரி, அதுதான் அவனுக்கு பிரச்சனை. அல்லேலூயா. நம்ம ஒருவேளை இந்த உலகம் எதிர்பார்க்கிற அளவுக்கு நம்ம உயர்த்தப்படாமல் இருந்தாலும் நம்ம ரட்சிக்கப்பட்டதுதான் பிசாசுக்கு பிரச்சனை. அதனாலதான் ஐயோ, இவர்கள் என்னை மகிமைப்படுத்திக் கொண்டிருந்தாங்களே, என்னை நான் சொல்றபடி நடந்து கொண்டிருந்தாங்களே, நான் செய்யற பாவத்துக்கு நான் சொல்ற அந்த காரியத்தை அவங்க செய்து கொண்டிருந்தாங்களே, பிடித்திருந்தாங்களே, பீடி சிகரெட் பிடித்திருந்தாங்களே, விபச்சாரம் செய்து கொண்டிருந்தாங்களே, விக்கிரக ஆராதனை பண்ணி கொண்டிருந்தாங்களே, நான் சொன்னதெல்லாம் செய்து கொண்டிருந்த இந்த சகோதரி, இந்த சகோதரன், ஆனா இப்ப என்ன பண்ணிட்டாங்க? நான் சொன்ன அந்த காரியத்தை விட்டு கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை ஏத்துக்கிட்டாங்களே, இனி எனக்குத்தான் பிரச்சனை. இவங்களை எப்படியாவது தன் வசம் கொண்டு வர வேண்டும், எப்படியாவது மீண்டுமாக தன் வழியில் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக வகை தேடி சுற்றி கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. நாம் அநேக காரியத்தில் நம்ம சபைக்கு வருகிறோம், ஜெபிக்கிறோம், வேதம் வாசிக்கிறோம், ஆனால் நம்ம சரியாக இருக்கிறோமா? பிசாசுன்ற தாக்குதலுக்கு நம்மால் பாதுகாப்பா இருக்க முடியுமா? நம்ம எந்த விதத்தில் நம்ம எப்படி நடந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை நாம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம ஆசீர்வதிக்கிறவர் தான், கர்த்தர் நம்ம உயர்த்தருகிறது தான். ஆனாலும் நாம் பாதுகாப்பா இருக்க வேண்டும் என்பதுக்கு சில காரியங்கள் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். அதனாலதான் யோபு ஆண்டவர் அப்புறம் வேலி அடித்து பாதுகாத்தாராம். ஒன்னும் பண்ண முடியல, தேவ பாதுகாப்பு இருந்தது. அல்லேலூயா. ஆனா ஒரு அதிகாரம் உள்ளவர்கள் ரட்சிக்கப்படாம இருந்தா அதை பத்தி பிசாசு கவலைப்பட மாட்டான். ஆனா நம்ம எல்லாம் ஒரு தள்ளப்பட்டவர்களா தான் இருக்கிறோம். ஏதோ ஒரு மூலையில சின்ன கூட்டமாக நம்ம வந்திருக்கிறோம், பார்த்தா நம்மளால அவனுக்கு பிரச்சனை இருக்கிறது. அதனால எல்லோரும் நோட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பான். அல்லேலூயா. எல்லாரையும் குறித்தும் எல்லாமே எப்படி இவர்கள் விழவைக்கல, எந்த வழியில இவங்க பலவீனமா இருக்கிறாங்க, எந்த வழியில போனா இவங்களை மறுபடியும் மொழியை கொண்டு வரலாம், இவங்க இச்சைக்கு அடிமை ஆயிடுவாங்களா, இல்ல குடிக்கு அடிமை ஆயிடுவாங்களா, இவர் எந்த காரியத்தில் அடிமையா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணாலாம், சுற்றி திரிந்து கொண்டு இருப்பான். அது யாராக இருந்தாலும், ஊழியக்கார ஆயிட்டோம், இல்ல நான் நல்ல ஒரு விசுவாசமா இருக்கிறேன் அப்படின்றதெல்லாம் அவனுக்கு கணக்கு கிடையாது. இப்படியா கொண்டு வந்துடும் நம்ம வழியில கொண்டு வந்து சேர்த்து அவன் திட்டங்கள் நிறைவேறிடும். அதற்காகத்தான் அவன் சுற்றி திரிந்து இருக்கிறான். நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும், அவளை அதிகாரம் படைத்தவர்களுக்கு இல்லாத ஒரு அதிகாரம், தள்ளப்பட்ட கல்லா இருக்கிற, ஒதுக்கப்பட்டவர்களா இருக்கிற நமக்கு அப்படிப்பட்ட பிசாசு மேல ஆண்டவர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. பிரதமருக்கு இல்ல ஒரு அதிகாரம் பிசாசு மேல, ஒரு ஜனாதிபதிக்கு இல்ல பிசாசு மேல அதிகாரம். ஆனா நமக்கு பிசாசு மேல அதிகாரம் உண்டு. விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. சரி, நம்ம பார்த்தோம், யோபுவை பார்த்தோம். யோபுல பார்த்தீங்கன்னா அவன் சுற்றி திரிகிறான். எதற்காக சுற்றுகிறான்? யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அடுத்தபடியாக யோவான் 10ஆம் அதிகாரம் அவருடைய 10வது வசனத்தை நம்ம எடுத்து வாசிக்கும் பொழுது அவன் யார் என்பதையும் எப்படியாக அவன் இருக்கிறான் என்பதை நாம் பார்க்க போகிறோம். யோவான் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி
வேறொன்றுக்கும் வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறானே அன்று வேறொன்றுக்கும் வரான். அப்ப வேலை என்ன? எல்லோரும் என்ன பண்ண? அழித்து போடணும். அவங்களை என்ன பண்ண? கொன்று போட வேண்டும். அவன் எண்ணமே அவர்களை என்ன பண்ண? மீண்டும் அவங்கள கொன்று போட. எங்க பார்த்தா மரணத்தை நம்ம பார்க்கிறோம், இறந்து போயிட்டாங்க நம்ம பார்க்கிறோம். இவர்களாம் சரியான நம்ம பரலோகம் போவாங்களா என்றது நிச்சயமில்லாத ஒன்றாக இருக்கிறது. இவங்க ரட்சிக்கப்பட்டு இருப்பாங்களா? யாரோ ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா ஐயோ இவங்க ரட்சிக்கப்பட்டு இருப்பாங்களா, பரலோகத்துக்கு போயிருப்பாங்களா அப்படின்ற எண்ணம் நமக்குள்ள இருக்கும். எங்க பார்த்தாலும் மரணம், சடிதியான முறையில மரணம் சம்பவித்துக் கொண்டிருக்கதை பார்க்கிறோம். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். அவன் வேலை என்ன என்றத நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மரணத்தின் அடிப்படையில் இவர்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். ஆனா அவன் மரணத்துக்காக, மரணம் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக சுற்றி திரிந்தாலும், ஆனா ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார், அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிகிறார். அல்லேலூயா. நமக்கு நன்மை செய்ய வேண்டும். அப்போஸ்தலர் 10:38 சொல்லப்பட்டிருக்கிறது, பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராக அவர் சுற்றி திரிந்தாராம். நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தாராம். அல்லேலூயா. ஆண்டவரும் சுற்றி திரிகிறவராய் இருக்கிறார். நம்ம மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஐயோ என் பிள்ளைகள் என்ன நம்பிக்கொண்டு வருகிறாங்க, பிசாசான வஞ்சகமான முறைகளை ஏமாற்றி விடக் கூடாது என்பதற்காக பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ள வைத்து விட்டு போகிறார். அல்லேலூயா. நமக்குள்ள வாசம் செய்கிறார். இங்க மத்தியில் நம்ம மத்தியில ஆண்டவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் நம்ம மத்தியில இருக்கிறார். என் பிள்ளைகள் ஏமாற்றப்பட்டு போக கூடாது. பிசாசின் தந்திரங்களுக்கு என் பிள்ளைகள் எந்த விதத்தில் ஏமாற்றப்பட்டு போகக்கூடாது. எந்த நோக்கத்திற்காக இவர்களை நான் உருவாக்கினோ அதை நான் என்ன பண்ணுவேன், அங்க கொண்டு போய் பரலோகத்துல கொண்டு போய் சேர்க்கிற வரைக்கும் என் பிள்ளைகளை எந்த விதத்தில் ஏமாற்ற போகக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் உறுதியா இருக்கிறார். அல்லேலூயா. அதனால நாம் இப்படிப்பட்ட காரியத்தை செய்து உலாவிக் கொண்டிருக்கிறான். அதை நம்ம ஞாபகம் வச்சிருக்கணும். வகை தேடி கொண்டிருக்கிறான், அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஐயோ அந்த பிரதர் பிரசங்கம் பண்ணாங்க, அப்ப அவன் வந்து வகை தேடி கொண்டிருக்கிறானா, நான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேனே, அப்ப என்னையும் வீழ்த்தும்படியாக நான் எதுல பலவீனமா இருக்கிறனோ, நான் எந்த காரியத்துல விழுந்து போனோம் அதை மீண்டுமாக விழுந்து போடும்படியாக அவன் வகை தேடி கொண்டிருக்கிறான். இனி நம்ம என்ன பண்ண? ஒரு திட்டமிடணும். இனி அந்த காரியத்தை நான் செய்யக்கூடாது, இனி உறுதியா இருக்க வேண்டும். தேவன் காட்டும் வழியில தான் நடப்பேன் என்று நாம் உறுதியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம அடுத்தபடியாக நாம் பார்க்க போது என்னன்னா, நம்ம எடுத்தபடி அவன் கிரியைகள் எப்படியாக தேவனை விட்டு பிரிக்க நினைக்கிறான், அவன் எப்படியாக தந்திரமான முறையில மனிதர்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறான், அவன் எப்படியாக நம்மை வந்து தேவனை விட்டு பிரிந்து அவன் கொண்டு போய் நரகத்துல போய் சேர்க்க நினைக்கிறான் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பார்க்கிற ஏன் நம்மளை வந்து இவ்வளோ மனிதர்களை ஏன் அவன் வந்து இது போல வந்து ஆண்டவரை விட்டு பிரிக்க நினைக்கிறான், ஆண்டவரே அறியக்கூடாதபடி ஏன் நினைக்கிறான், எதனால அவன் இப்படிப்பட்ட போராட்டங்கள் போராட்டமான வாழ்க்கையை நமக்கு ஏற்படுத்தி தரான்றதை நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. எந்த விதத்துல தேவனோடு கூட நெருங்க கூடாதபடி, தேவன் இருக்கிற அந்த பரலோகத்துக்கு செல்லக்கூடாதபடி, எதனால அவன் வந்து என்ன பண்றான், எந்த விதத்துல நம்ம பிரித்து எடுக்கிறான், எதன் மூலமாக அவன் வந்து தன்னுடைய கிரியை செய்து தன்னுடைய பாவ வாழ்க்கை கொண்டு வருகிறான் என்பதை நாம் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. முதல்ல அவன் செய்ய நினைப்பதுன்னா பாவம் செய்ய தூண்டுவது, பாவத்தை செய்வதன் மூலமாக பரலோகத்துக்கு செல்லக்கூடாதபடி அவன் தடை செய்ய நினைக்கிறான். அப்ப ஏன் பிசாசு இப்படிப்பட்ட காரியத்தை கிறிஸ்தவர்களுக்கு செய்ய நினைக்கிறான், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு நம்ம செய்ய நினைக்கிறான் என்பதை நம்ம பார்க்க வேண்டும். பிசாசு என்பதன் யார் என்பதை முதல் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். நம்ம எதிராளி யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் இவன் திட்டமிடுறான், ஏன் இவன் நம்ம வந்து பார்த்தோன்னா எப்பயுமே பாவத்தை குறித்தே நம்ம சிந்திக்க வைக்கிறான் என்பதை நம்ம பார்க்க போறோம். நம்ம எல்லாம் தெரிந்த காரியம் தான், ஆனா சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம். தேவன் அந்த நாட்கள் மனிதனை உருவாவதற்கு முன்பாகவே அங்க என்ன பண்றாங்க, தேவ தூதர்கள் ஆண்டவர் சிருஷ்டித்தார். தேவன் சொல்லும் செய்தியை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு ஒரு தூதர் இருக்கிறார், யுத்தம் பண்ணுவதற்காக ஒரு தூதர் இருக்கிறார், ஆராதனை செய்வதற்காக தூதன் இருந்தார்.
காபிரியல் தூதர் தேவன் சொல்லும் செய்தியை கொண்டு வந்து யார் இடத்துல சேர்க்கணும் அதை சொல்லிவிட்டு போயிடுவார். வேலை அதுதான். மிகாவேல் யுத்தம் பண்ணுகிறவராக இருந்தார். ஆனா லூசிபர் என்பவன் எப்படியாக இருந்தார்னா ஆராதனைக்குரியவராக, அலுவல் வேலைகள் செய்து கொண்டிருக்கிறவனாக இருந்தார். முக்கியமான பங்கு. பிரதான தூதர்கள் இவர்களிலே தலைவனாக யார் இருந்தார்னா லூசிபர் தான். லூசிபர் என்பது நம்முடைய வேதத்தில் எழுதப்படாத ஒன்றாக இருக்கிறது. லூசிபர் என்றால் லத்தீன் மொழியில லூசிபர் சொல்லப்பட்டிருக்காங்க. லூசிபர்னா விடிவெள்ளின்ற அர்த்தம். ஏசாயா 14 அதிகாரம் 12வது வசனத்தில் சொல்லப்பது விடிவெள்ளி. அதை தான் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது லூசிபர் என்றதுக்கு விடிவெள்ளி என்பதற்கு லூசிபர் எழுதிட்டாங்க. அதனால லூசிபர் அப்படின்ற ஆராதனைக்குரியவனாக, நல்ல ஒரு ஆண்டவர் பொறுப்பை கொடுத்த, அதிகாரத்தை கொடுத்த, அழகுள்ளவனாக இருந்தான். இந்த பிரதான தூதரங்களுக்கு மேலாக வைத்தார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல பொறுப்புள்ளவனாக இருந்தான், அதிகாரம் உள்ளவனாக இருந்தான். ஆனாலும் அந்த அதிகாரத்தின் நிமித்தம் அடுத்த அளவுக்கு நம்ம போக வேண்டுமே என்பதற்காகத்தான் தேவன் இருக்கிற தேவனுடைய ஸ்தானத்தை விரும்பணும். ஏசாயா 14 அதிகாரமும் எசேக்கியேல் 28 அதிகாரம் முழுமையாக நாம் வாசிக்கும் போது அவர் ஆண்டவர் எப்படியாக அந்த லூசிபரை வைத்திருந்தார் என்று நாம் பார்க்க முடிகிறது. பின்பு அவன் தேவனுடைய அந்த அவருடைய நிகராக தன்னை தன் மனதில் நினைத்தபடியினால், இருதயத்தில் நினைத்தபடியினாலே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, இப்படிப்பட்ட பாவத்தை செய்தவனை என்ன பண்ண தள்ளிவிட்டுட்டார். விண்ணுகளிலிருந்து மண்ணுலக தள்ளிவிட்டு. அப்போ அந்த பிசாசு தான், அந்த லூசிபர் தான், அந்த தூதன் தான் என்ன பிசாசாக மாறி போனோம்னு அநேக விதத்தில் நம்ம கேள்விப்பட்டு இருக்கிறோம். அமெரிக்காவில் 2 பேர் இளம் ஜோடிகள் காதலித்தனர். ரொம்ப ஒருவருக்கு ஒரு விரும்பினார்களாம். அப்ப விரும்பின போது 2 பேரும் திருமணம் பண்ணிக்கொள்ளலாம் என்று நினைத்தார்களாம். இது ஒரு ஊழியக்காரர் சொன்ன, ரொம்ப பிடித்திருந்தது எனக்கு. அப்போ அந்த காதலனுக்கு உடல்நிலை ரொம்ப சரியில்லாமல் போனதாம். உடனே செக் பண்ணும்போது அவருக்கு எய்ட்ஸ் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த எய்ட்ஸ் கண்டுபிடிக்கப்பட்ட உடனே இவருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இனி என்ன பண்ண, திருமணம் செய்ய முடியாது, இனி யாரோடமே சரியா பழக முடியாது என்று ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு நிலையில். இதை அறிந்த அவனுடைய காதலை நேசித்த காதலி அவங்க என்ன பண்ணிட்டாங்களாம், அவருக்கு எய்ட்ஸ் வந்துடுச்சுன்னு சொன்னா இனி அவன் வேண்டாம் என்று சொல்லி அவரை மறந்து விட்டார்களாம். இதை அந்த காதல் தெரிந்தவுடன் ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பித்தார். நான் நேசித்த யாரை திருமணம் செய்யலாம் என்று நினைத்தோனோ அந்த அந்த காதல் என்னை விட்டு போயிட்ட, வேணான்னு சொல்லிட்டாரு. ஒரு எய்ட்ஸ்னால என்னை வேணான்னு உதறி தள்ளி போயிட்டாங்க என்று ரொம்ப கஷ்டப்பட்டார். ஒரு நாள் ஒரு முடிவு எடுத்து தன்னுடைய ரத்தத்தை, எய்ட்ஸ் நோயாளுடைய அந்த ரத்தத்தை என்ன பண்ண, ஒரு ஊசி எடுத்துக்கிட்டு அந்த காதல தனியா இருக்கும் பொழுது அவர்களை வற்புறுத்தி தன்னுடைய ரத்தத்தை என்ன பண்ண அந்த மகளுடைய ரத்தத்துல செலுத்திட்டான். உடனே சிரிக்க ஆரம்பித்து விட்டான். எனக்கு எய்ட்ஸ் என்று சொல்லி தானே நீ என்ன பண்ண, என்னை ஒதுக்குன, இப்ப எனக்கும் எய்ட்ஸ் தான் உனக்கும் எய்ட்ஸ் தான், இப்ப என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பித்தான். ஒரு நல்ல காதலனா என்ன பண்ணிருப்பான், சரி நம்ம தான் வாழ்க்கை கெட்டு போச்சு, அந்த பொண்ணானது நல்லா இருக்கட்டும் நினைப்பான். ஆனா இவனுடைய வேலை என்னன்னா, நம்மவும் கெட்டு போயிட்டோம், நீயும் என்ன பண்ண கெட்டு போய், எனக்கும் நோய் எய்ட்ஸ் தான் உனக்கும் எய்ட்ஸ் தான், இனி என்ன பண்ண மாட்டேது உன்னால, இனி இந்த உலகத்துக்கு நீ எய்ட்ஸ் நோயாளி அப்படின்னு சிரிக்க ஆரம்பித்தான். அதுபோலதான் பிசாசு, எனக்கு பரலோக வாழ்க்கை இல்லை என்றால் உங்களுக்கும் இல்லை. அதற்காகத்தான் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் பரலோகத்தில் சென்று அவர் ஆராதிக்க கூடாது என்பதற்காக
எனக்கு தான் நரகம் நிர்ணயிக்கப்பட்டது என்றால், எனக்கு தான் அக்னி வைக்கப்பட்டது என்றால், உங்களுக்கும் அந்த அக்னியில தான் நீங்க எரியணும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப தேவ சாயல் பெற்ற நம்ம எல்லாம் தேவனுடைய சாயல் படைக்கப்பட்டவர்கள். அப்ப நம்ம தேவனுடைய சாயல் படைக்கப்பட்ட நம்மை தான் அவன் என்ன பண்றான், போராடி உலாவி கொண்டிருக்கிறான். ஐயோ, யாருமே நான் ஆராதிக்காத அந்த இடத்தை, அந்த தேவனுடைய சமூகத்தை யாருமே போகக்கூடாது. ஏன்னா அவன் தள்ளப்பட்டு விட்டான். ஆனா தள்ளப்பட்ட அவன் ஒருவேளை அந்த பரலோக வாழ்வை அவன் இல்லாமல் போனாலும் அவனுக்கு கொடுத்த அதிகாரம், அவனுக்கு கொடுத்த வல்லமை அப்படியே தான் இருக்கிறது. அதுதான் அவர் சொல்லாரு, துரைத்தனங்களும் அதிகாரங்களும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளும் வானமண்ட பொல்லத ஆவின் சேனைகளும் அப்படிப்பட்ட பிசாசுட கூட்டங்கள் அதிகமாக இருந்து கொண்டிருக்கு இந்த உலகத்துல. ஒருத்தவங்க சொல்றாங்க, ஒரு படிக்கும்போது சொன்னாங்க, கிட்டத்தட்ட 1/3 இவன் விழும்போது அவர்களோடு கூட இழுத்து கொண்டு வந்து விட்டான் என்று. 30 கோடி தேவர்கள் இங்கதான் இருக்கிறாங்க எல்லாம். அவங்க தான் தேவ தூதர்கள் வந்து பிசாசாக மாறி போனார்கள் என்று சொல்லி. அப்ப இவ்வளவு சேனைகள் இருக்கிறாங்க, கோடிக்கணக்கான சேனைகள், இப்படிப்பட்ட பிசாசன் கூட்டங்கள் இருக்கு. அதுக்கு தலைவன் தான் சாத்தான். அப்போ இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இவ்வளவு கூட்டங்கள் இருந்தும் இவர்கள் எல்லாம் போராடி கொண்டு நமக்கு எல்லாம் நரகம் நிர்ணயிச்சுட்டு நமக்கெல்லாம் அக்னி இருக்கிறது. அதனால தேவனுடைய சாயலால் சிருஷ்டிக்கப்பட்ட யாராக இருந்தாலும் அவங்களை என்ன பண்ணக்கூடாது, பரலோகம் சென்று ஆராதிக்க விடவே கூடாது என்ற காரணத்துக்காகத்தான் அவன் சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், எதுக்கு நமக்கு வழி எது, பரலோகம். நம்ம அடுத்தது பரலோகம் போக போறோம். அந்த பரலோகத்துக்கு போகும்போது அப்ப அவன் ஆராதிக்கிற அந்த இடத்தை நம்ம போகக்கூடாது என்பதற்காகத்தான் அவன் என்ன பண்றான், வகை தேடி கொண்டிருக்கிறான். இந்த மகள் ரட்சிக்கப்பட்டதா, இந்த அம்மா ரட்சிக்கப்பட்டாங்களா, இந்த அம்மா ரட்சிக்கப்பட்டுட்டாங்களா, இந்த பிரதர் ரட்சிக்கப்பட்டாங்களா, இவங்க என்ன பண்ணாங்க, போய் ஆராதிக்க கூடாது. நமக்கு கிடைக்காத பாக்கியத்தை அவங்க கிடைக்க கூடாது. பரலோகத்துல அப்படிப்பட்ட பொறுப்பு, ஆராதனைக்குரிய பொறுப்பு, அந்த இடம் காலியா இருக்குதுல்ல. ஒரு கம்பெனில காலியா இருந்தா வாண்டட் போடுவாங்க, இந்த போஸ்டிங்க்கு தேவைப்படுது ஆளுன்னு சொல்லி. அதுபோல பரலோகத்துல அந்த இடம் வாண்டடா இருக்குது. எந்த இடங்க, ஆராதிக்கான ஒரு இடம். அந்த இடத்துக்கு தான் ஆண்டை யாரை சூஸ் பண்ணிக்கிறா தெரியுமா, நம்மள சூஸ் பண்ணிருக்கோம். அல்லேலூயா. அதற்காக தான் விட மாட்டோம் பிசாசு. தெய்வ சாயலில் படைக்கப்பட்ட யாராக இருந்தாலும் அவர்களை நரகத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும். நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு வைராக்கியமாக சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. எத்தனை சேனைகள் இருந்தாலும் சரிங்க, துரைத்தனங்கள் இந்த உலகத்துல இருந்தாலும், அதிகாரங்கள் இருந்தாலும், பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள் இருந்தாலும், வானமண்டல பொல்லாத ஆவிகள் கோடான கோடி இந்த உலகத்தில் சுற்றி திரிந்தாலும், அவர்களை பார்க்கலாம், உலகத்தில் இருப்பவனை பார்க்கலாம், நமக்குள் இருக்கிற ஆண்டவர் பெரியவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு வல்லமையை கொடுத்திருக்கிறார். அவன் மேல அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். சர்ப்பங்களும் தேள்களும் மிதிக்கவும் சத்துருவின் சகலவித வல்லமைகள் மேலும் உங்களுக்கும் எனக்கும் தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. வேற யாருக்கும் இல்ல. பிரதமர் அதிகாரமா இருக்கிறார், அவர் கொடுத்திருக்கிறாரா? இல்ல. அல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நாம் வீழ்த்த வேண்டும். அல்லேலூயா. பாவம் செய்ய வைத்து அதன் மூலமாக தன் திட்டத்தை நிறைவேற்ற விரும்புவது. ஆதாம் ஏவாளை எப்படி வஞ்சகமான முறையில பிசாசான ஏமாற்றினானோ அதே போல இந்த நாட்கள்ல இச்சைகளை கொடுத்து அவன் என்ன பண்றான், தேவனை விட்டு பிரிக்கிற ஒரு வழியை, யுத்தியை அவன் செய்து கொண்டிருக்கிறான். தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நாம் கவனமாக இருக்க வேண்டும். அவன் தந்திரமான காரன் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அவன் ஒரு தந்திரக்காரன், ஒரு பொல்லாதவன், அவன் திருடன் அப்படி என்று பல பெயர்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால நாம் எப்படியாக இருக்க வேண்டும்? ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர் கட்டளை கொடுத்தான். ஏதோம் தோட்டத்துல எல்லா மரத்தின் கனி இருக்கிறது, எல்லா மரம் இருக்கு, அந்த கனி இருக்கு, எல்லாத்தையும் புசிங்க. ஆனா ஒரு மரத்தின் கனியை மட்டும் புசிக்க தேவையில்லை. பழத்தை சாப்பிடுறதுல என்ன இருக்குது, பழம் தானே, ஒண்ணும் இல்லை. ஆனாலும் செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாது.
ஆண்டவர் நமக்கு சொல்லுவாரு, இதை செய்யாதீங்கன்னு சொல்லுவாரு. இதை செய்யறதுல என்ன இருக்கு? ஆண்டவர் சொல்லிட்டானு செய்யக்கூடாது. அதுதான் நல்ல ஒரு பிள்ளைகள். அல்லேலூயா. என் ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் எதுக்கு செய்யணும்? நம்ம பாவத்திலேயே வாழ்ந்த பாவத்துக்கு கடனாலே இருப்பது அதுனா நம்ம அடிமையா? பாவத்துக்கு கடனாலேயே இருக்கணும். அல்லேலூயா. அடிமை கிடையாது, நான் சுதந்திரவாளி. அல்லேலூயா. நான் ஆண்டவருடைய பிள்ளை, தேவனுடைய பிள்ளை. நான் பாவம் செய்ய வேண்டும் எனக்கு அவசியம் இல்லை. பிசாசே, பாவத்தை எடுத்து நீ போய்கிட்டே இரு. நான் பரிசுத்தமான சந்ததி. ஆமென். எங்க அப்பா பரிசுத்தம் இல்ல, நான் பரிசுத்தமா தான் இருக்கேன். நீ சொல்றத நான் செய்ய முடியாது. அல்லேலூயா. அப்படிதான் சொல்லணும் நம்ம வாழ்க்கை. பிரதர் சொல்லும் போது அறிக்கை பண்ணுங்க, பிசாச நீ சொல்றத நான் செய்ய முடியாது. உன் மேலதான் எனக்கு அதிகாரமே தவிர என் மேல உனக்கு அதிகாரமே கிடையாது. அல்லேலூயா. அதிகாரம் நமக்கு உண்டு, அதை நம்ம பயன்படுத்துவதால்தான் பிரச்சனை. பயன்படுத்துங்க. அல்லேலூயா. அதிகாரத்தை பயன்படுத்தும் போதுதான் பிசாசு ஓடி போவான். அப்படி என்றால் பாவம் செய்வதன் மூலமாக தன் திட்டத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறான். அதனால நாம் என்ன பண்ணணும்? ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். தாவீது ஒரு ராஜாவாக இருந்தார். தாவீதை ஆண்டவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். ஆடு மேய்த்து கொண்ட தாவீதை ராஜாவாக உயர்த்தினார். யாரும் எதிர்பார்க்காத ஒன்று, ஒரு தள்ளப்பட்ட கல்லை ஆண்டவர் தேசத்துல உயர்த்தி வைத்தார். நடந்த காரியம் என்ன தெரியுமா? அங்கு ஒரு தேசம் இஸ்ரவேல் தேசம் இன்னொரு தேசம் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறது. ஆனா இவர் என்ன பண்ணாரு? தன் மேலரை உலாவி கொண்டு ஃப்ரீயா வந்து கொண்டிருந்தாரு. வரும்போது பார்த்தா உரியவன் மனைவி குளித்து கொண்டு இருக்கிறார்படினால அவர்களை என்ன பண்ண, அவங்க மேல ஆசை வச்சு அவங்க தவறான காரியத்தை செய்து விட்டார். உலாவி கொண்டிருந்தார். பாருங்க, ஒரு ராஜா தன்னுடைய உயர்த்ததுல கூட நம்ம இந்த ஸ்தானத்துக்கு இருக்கிறோமே, இந்த ஸ்தானத்துக்கு உயர்த்தப்பட்டு இருக்கிறோமே, ஆடு மேய்த்து கூட நம்மை உயர்த்தப்பட்டு இருக்கிறோமே, தேவனால் உயர்த்தப்பட்டு இருக்கிறோமே மறந்து போய் அவர் என்ன பண்ணிட்டாரு? தவறான ஆசை இச்சைகளுக்கு இடம் கொடுத்து போய்விட்டார். நம்ம ஃப்ரீயா இருக்கும்போது நம்ம என்ன பண்ணக்கூடாது? தனிமையா இருக்கும்போது நம்ம அதை பண்ணலாமா, இதை பண்ணலாமா, நம்ம என்ன பண்ணலாமா என்று சுற்றி வர வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம தனிமையா இருக்கும்போது ஜெபிக்க ஆரம்பித்து விடுங்கள். நம்ம தனிமையா இருக்கும்போது வேதம் வாசித்துக் கொள்ளுங்கள். ஏன்னா பிசாசன் அதை பயன்படுத்தி கொண்டு என்ன பண்ண, நீ இதை பண்ணு, இந்த டைம்ல அதை செய், இதை செய் என்று சொல்ல வஞ்சிகாமான முறையில் நம்ம ஏமாற்றி, இந்த பழம் நல்லா இருக்கு பாரு, பாரு நல்ல கலரா இருக்கு பாரு, இதை நீ புசி, இது நல்லா தான் இருக்கு, அதை சாப்பிடறதால ஒண்ணே இல்லை, நீ சாகவே சாக மாட்டா, இதுல ஒரு பிரச்சனைமே இல்லை, இது பாவம் இல்லை, இதெல்லாம் ரொம்ப நல்லதுதான், இந்த உலகத்துல இதெல்லாம் நமக்கு நல்லது என்று சொல்லி அவன் வஞ்சகமான முறையில ஆதாம் ஏவாளை எப்படி வஞ்சகமான ஏமாற்றினானோ அதே போல இந்த நாட்களும் நம்ம ஏமாற்றி கொண்டு சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். அதெல்லாம் பாவம் செய்வதன் மூலமாக தேவனை விட்டு பிரித்து அவன் நரகத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்பது அவன் திட்டமாக இருக்கிறது. பாவம் செய்யக்கூடாது. அடுத்தபடியாக வியாதியை கொண்டு வருவது. வியாதியின் மூலமாக அவன் என்ன பண்ண, நரகத்துக்கு கொண்டு போன. வியாதியே நினைச்சு கொண்டு இருக்கிறான். 13 லூக்கா 13 11 16 வாசிங்க. லூக்கா 13ஆம் அதிகாரம் 11வது வசனம். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இயேசு அவளை கண்டு தன்னிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இயேசு ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்கினபடியால் ஜெப ஆலய தலைவன் கோபமடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதற்கு 6 நாள் உண்டே, அந்த நாளிலே நீங்கள் வந்து சொஸ்தமாக்கி கொள்ளுங்கள், ஓய்வு நாளிலே அப்படி செய்யலாகாது என்றான். கர்த்தர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, மாயக்காரனே, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் எருதையாவது தன் கழுதையாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறதில்லையா? இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து
அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். ஆமென். அல்லேலூயா. படித்து பார்த்திருக்கோம். அது பார்த்தீங்கன்னா பலவீனப்படுத்தும் ஆவி. அந்த அம்மா நம்ம எல்லாம் நினைச்சிருவோம் கூனியா இருக்கிறாங்க, முதுகு தண்டு வளைஞ்சு போச்சு, அதனால இவங்க என்ன பண்ணாங்க கூனியா இருக்கிறாங்கன்னு. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாங்க, 18 வருஷமா அவங்க கூனியா இருக்கிறாங்க. இது யார் கட்டி வச்சிருந்தா? பிசாசு கட்டி வச்சிருந்தோம். அப்ப அநேகருக்கு நம்ம வியாதியாவே இருக்கிறோம், அநேகர் சுகரா இருக்கும், அநேகர் பார்த்தோன்னா பிபியா இருக்கும், அநேக காரியத்துல பார்த்தோன்னா ஒரே வருஷ கணக்கில் இருக்கும். இதெல்லாம் ஆண்டவர் அழகு பார்க்கிற ஒரு காரியமான இல்லை. அல்லேலூயா. அப்போ வருஷ கணக்கில் இப்படியே இருக்கிறது. வியாதியை கொண்டு வந்து அதன் மூலமாக அழகு பார்ப்பது பிசாசுடைய திட்டமா இருக்கான். எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் 38 வருஷமாக இருந்தாலும் அவனை குணப்படுத்துவதா ஆண்டவரை சித்தமா இருக்கிறது. அல்லேலூயா. அவனை குணப்படுத்தணும். அவன் வியாதியில இருந்தாக அவங்க குணப்படுத்துகிற ஆண்டவர் நம்ம ஆண்டவர். அல்லேலூயா. வியாதியின் மூலமாக அதன் மூலமாக அவங்க மரணத்தை கொண்டு போகுவது. ஒரு அம்மா வியாதியா இருந்தாங்களாம் மருத்துவமனையில், அவங்கள குணமாக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்களாம். நீ குணமாக்க முடியாது, ஆனா அவங்க கிறிஸ்தவர்கள் தான். குணமாக்க முடியாதுன்னு சொன்ன உடனே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஆனால் பைபிள் வாசிக்க ஆரம்பித்தார்களாம். 1 யோவான் 4:17 நினைக்கிறேன். அப்போ வாசித்து கொண்டே இருக்கும்போது அவர் எப்படியோ நீங்களும் அப்படியேன்னு ஒரு வசனத்தை படிச்சாங்களாம். அப்ப படிக்கும்போது இவருக்கு உடனே ஒரு விசுவாசம், அவர் எப்படியோ நீங்களும் அப்படியேன்னு போட்டு இருக்கிறதே, வசனம் பொய் சொல்லாதே, அவரிடத்துல வியாதி இல்லையே, அப்ப என்னிடத்துல வியாதி இல்லைன்னு விசுவாசித்தாங்க பாரு, அந்த வியாதி காணாம போயிடுச்சுங்களா. அல்லேலூயா. அந்த வார்த்தை அவங்களுக்குள்ள இருக்கிற வியாதியை குணப்படுத்தின அந்த விசுவாசம் பாருங்க. அப்ப அவர் இந்த உலகத்துல இருக்கும்போது வியாதியா இல்லை. ஏன்னா வாசிக்கிறோமா, இயேசு ஜுரமா இருந்தான்னு வாசிக்கிறோமா, இயேசு ஒரு கொஞ்சம் பலவீனமா இருந்தார் வாசிக்கிறோமான்னா இல்லை. அல்லேலூயா. அவர் இந்த உலகத்துல எப்படி இருந்தார், அவர் எதுவுமே நல்ல ஒரு திடனாதான் இருந்தார். அவரிடத்துல வியாதி இல்லை, என்னிடத்துல வியாதி இல்லை அப்படின்னு சொன்ன முடியும். டாக்டரால் முடியாத அந்த குணமாக்க முடியாத வியாதியை அந்த வார்த்தையின் விசுவாசம் அவங்களை குணப்படுத்தியது. அல்லேலூயா. நம்ம விசுவாசிக்கணும், என் ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, இனி நான் இதிலே இருக்க விரும்பல, நான் அதுல விடுதலை பெறவே விரும்புகிறேன்னு சொல்ல விசுவாசிக்கணும். விசுவாசத்தை பாருங்களா, நடக்குதா நடக்கல பார்ப்போம். அல்லேலூயா. நடக்கும். அல்லேலூயா. விசுவாசத்துக்கு எல்லாம் ஆகும் என்று வசனம் சொல்லுகிறது. நீ விசுவாசத்தில் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று வசனம் சொல்லுகிற. நம்ம வசனத்தை விசுவாசிக்கும் போவதனால தான் பிரச்சனையிலே இருந்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. விசுவாசிக்கணும். நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறேன். அப்ப எனக்கே அப்படிப்பட்ட வியாதி, எனக்கே அப்படிப்பட்ட காரியம் அப்படின்றது நாம் என்ன பண்ணணும், அப்படின்னு விடுதலை பெறவே நம்ம வாஞ்சிக்கணும். நம்ம மாத்திரையே போட்டுக்கிட்டா அப்படியே போட்டுக்கிட்ட, மாத்திரை போடுவோம்னு சொல்லிட்டு நம்ம மாத்திரை மேலே நம்பிக்கை வச்சிருந்தோம்னா அப்படியே தான் போய்கொண்டு இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளை ஆண்டவரே, உங்களுக்கு வியாதி இல்லை, எனக்கும் வியாதி இல்லை, நான் விசுவாசிக்கிற ஆண்டவரேன்னு சொல்லிட்டு விசுவாசமா இருந்து பாருங்க, நடக்குதா நடக்கல பார்ப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. அடுத்தபடியாக மரணத்தை கொண்டு வருவது. மரணத்தின் மூலமாக அவன் மனிதர்களை தேவனை விட்டு பிரிக்க நினைப்பது. மார்க் 5ஆம் அதிகாரம் அது 1-5 வசனத்தை நம்ம எடுத்து வாசிப்போம். மார்க் 5ஆம் அதிகாரம் 1வது வசனம். பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரேனருடைய நாட்டில் வந்தார்கள். அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளில் இருந்து அவருக்கு எதிராக வந்தான். அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளில் இருந்தது. அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் கூடாது இருந்தது. அவன் அநேக தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை அடைக்க ஒருவனாலும் கூடாதிருந்தது. அவன் எப்பொழுது இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினாலே தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். இதுல பாத்தீங்கன்னா ஒரு அசுத்த ஆவி பிடித்த ஒரு மனுஷன், அவன் தங்குற இடம்லாம் பாத்தீங்கன்னா எங்க இருக்குது? கல்லறை இருக்கிற இடம், இருளான ஒரு இடம், வண்ணந்தரமான ஒரு இடம்,
ஒரு மனிதன் தான், ஆனாலும் அசுத்த ஆவி அவனுக்குள்ள இருக்கிறபடினாலே அவன் என்ன பண்றான், அங்கங்க போட்டு கூக்குரலித்து கொண்டு இருக்கிறான். அவனை கட்ட முடியல, மனிதர்கள் முடியல, அவனை கட்ட முடியல, அவன் அடக்கி வைக்க முடியல. தன் கல்லை எடுத்து குத்தி கொள்ளுறான். கொஞ்சம் கொஞ்சமா ரத்தம் அடிந்து கொண்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த மனுஷனை பிசாசு கொன்று கொண்டு இருக்கிறது. ஏன்னா எப்படியாவது இவர்களை கொன்று போட வேண்டும், நாம் இருக்கிற இடத்துக்கு இவர்களும் கொண்டு வர வேண்டும். எனக்குத்தான் நரகம் என்றால் இவர்களுக்கும் நரகம் என்பதை அவன் என்ன பண்றான், அப்படியே கொண்டு வருகிறான். எங்க பார்த்தாலும் விபத்துல மரணம். பார்த்தீங்களா, எங்க பார்த்தாலும் மரணம், மரித்து விட்டனர், குடும்பம் குடும்பமாக மரித்து போயிருக்கிறனர். கடன் பிரச்சனால தற்கொலை செய்து கொண்டனர். பெற்றோர் திட்டினால மகள் தற்கொலை, ஆசிரியர் திட்டத்தினால மாணவர் தற்கொலை. இப்படிப்பட்ட காரியத்தை நம்ம பார்த்து கொண்டார். இதெல்லாம் யாருடைய வேலைங்க? இதெல்லாம் யாருடைய வேலை? பிசாசுடைய வேலை தான். மரணத்தை கொண்டு வர போராடி கொண்டு இருக்கிறவன். தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நாம் நம் கவனத்துடன் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட காரியத்தை ஒவ்வொரு இடத்துல எதிர்பார்க்கிறான். அதே மார்க் 9:22 சொல்லுகிறது, ஒரு ஊமையான பிசாசு பிடித்தவன். அவனை பார்த்தீங்கன்னா அவனை எப்படியாக சொல்லப்படுறாங்க, அவனை தீயிலும் தண்ணீரிலும் தள்ளுமா. தீயில இப்ப தள்ளி விட்டா என்ன பண்ணும், அவன் எரிந்து போய் விடுவான். தண்ணீரில் தண்ணா நீச்சல் தெரியாம முழுகி போயிடுவான். அதனால எப்படியாவது மரணத்தை கொண்டு வரணும், எப்படியாவது அழித்து போட வேண்டும் என்று சொல்லி அவன் வகை தேடி கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளாய் இருக்கிற நாம் ரொம்ப கவனத்துடன் இருக்க வேண்டும். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்து கொண்டவர்களாக நாம் வலம் வர வேண்டும். அல்லேலூயா. சத்தியம் நமக்குள்ள இருக்க வேண்டும், நீதி நமக்குள்ள இருக்க வேண்டும், சுவிசேஷம் சொல்லுகிற பாத்திரங்களா நம்ம இருக்க வேண்டும், விசுவாசம் என்ற கேடத்தை பிடித்தவர்களா நம்ம இருக்க வேண்டும், வசனத்தை எப்போதும் அறிக்கை பண்ணவர்கள் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களா நம்ம இருக்கும் போதுதான் நிச்சயமாக நாம் பாதுகாக்க இருக்க வேண்டும். இதுல ஒன்று குறைவுபட்டாலும் நாம் தோல்வி அடைந்து விடுவோம். சத்தியம் இருக்குது, ஆனா நீதி இல்லை, விசுவாசம் இல்லை, எனக்கு அது இல்லை, வசனம் படிப்பேன் ஆனாலும் என்ன பண்றேன் என்னிடத்துல என்னோட நீதி இல்லைங்க, சத்தியம் இல்லைங்க அப்படின்னு சொன்னோம்னா எதுல நம்ம குறைவோ அதன் மூலமாக உள்ள போய் நம்ம வீழ்த்தி விடுவாங்க. அல்லேலூயா. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் இது. இந்த காரியத்தை நம்ம செய்யலன்னா, அந்த பாதுகாப்பு நமக்குள்ள இல்லைன்னா நம்ம சீக்கிரம் ஏமாந்து போயிடும், நம்ம வீழ்த்தப்பட்டு போயிடுவோம். அல்லேலூயா. யாக்கோபு 4:7 இப்படியாக சொல்லுகிறது, தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அல்லேலூயா. தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு நாம் கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். நம்ம தேவனுக்கு கீழ்ப்படியாம பிசாசுக்கு எதிர்த்து நிற்க முடியாது. நான் தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை என்றாலே நாம் பிசாசுக்கு கீழ்ப்படிந்தான் நடக்கிறோம் என்று நாம் புரிந்து கொள்ளணும். அப்ப தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். அது யாராக இருந்தாலும் சரி, ரட்சிக்கப்பட்ட பிள்ளையா இருக்கிற நாம் நம்ம என்ன பண்ணணும், தேவனுக்கு கீழ்ப்படினோம். அவர் என்னெல்லாம் சொல்லுறாரோ அதெல்லாம் என்ன பண்ணணும், எதையும் பாராம நான் கீழ்ப்படினோம். அதை செய்வதற்கு நம்ம என்ன பண்ண, ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படி செய்து பாருங்க, நிச்சயமாக நம்ம பிசாசுக்கு நாம் எதிர்த்து நிற்க முடியும். நான் சொல்வதுக்கு அவன் கீழ்ப்படிய முடியும். அல்லேலூயா. இயேசு நாமத்துல நாம் போய் தான் ஆகணும். ஏனென்றால் தேவனுக்கு நம்ம கீழ்ப்படிந்து கொண்டே இருக்கிறபடினாலே அவன் எதிர்த்து நிற்கும் அவன் ஓடி போகிறவனாக இருக்கிறான். அதே 1 பேதுரு 5:9 இப்படியாக சொல்லுகிறது, விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. விசுவாசத்தில் உறுதியாக நாம் இருக்க வேண்டும். விசுவாசத்தில் உறுதியாக இருந்து பிசாசுக்கு நாம் எதிர்த்து நிற்கிறவராக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நாம் இந்த வார்த்தையை நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோமே, நாம் எப்படியாக இருக்கிறோம்? நாம் பிசாசு தந்திரமான முறையில் நம்ம ஏமாற்றி கொண்டிருக்கிறானா பாருங்க, பாவம் செய்ய தூண்டுறானா பாருங்க, இச்சைகளை கொடுத்து நம்ம தேவனிட்டு பிரிக்கிறானா பாருங்க. இதெல்லாம் பிசாசின் தந்திரம் என்று அறிந்து கொள்ளுங்கள். வியாதி கொண்டு வியாதின விடுதலை பெற நம்ம நினைக்கணும். அல்லேலூயா. மரணத்துக்கான காரியம் வரும்போது நான் மரணத்துக்குரியவன் அல்ல, நான் ஜீவனுக்குரியவன். அல்லேலூயா. என் அப்பா எனக்கு நித்திய ஜீவனை வைத்திருக்கான்றது விசுவாசத்தோட சொல்லணுங்க. அல்லேலூயா. 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 வலது கருத்து அல்லேலூயா சொல்லுவோமா? ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நம் அநேக காரியங்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனா இந்த தேவனுடைய சர்வாயுத வர்க்கம் என்பது மிக முக்கியமான ஒரு ஆடையாக இருக்கிறது. ஒவ்வொருவரும் அணிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா பவுல்
இது சும்மா எழுதலை. அவர் சிறையில் இருக்கும்போது அந்த காவலனை பார்த்து எழுதுகிறார். அந்த காவலாளி எப்படிப்பட்டவர் தான்? ஹெல்மெட் போட்டு இருந்தார், பெல்ட் கட்டி இருந்தார், கேடகத்தை வைத்திருந்தார், நீதி என்ன மார்க்கவசத்தை போட்டு இருந்தார், ஷூ போட்டு இருந்தார், மற்றும் ஆயுதத்தை வைத்திருந்தார். அப்போ ஒரு உலகத்துக்கு பாதுகாப்புக்காக இந்த காவலன் இப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பை வைத்திருக்கிறான் என்றால், அப்ப ஆவிக்குரிய சத்துருவாகிய அந்த சத்துருவை நம்ம எதிர்க்கணும் என்ற தெய்வ பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஆவிக்குரிய பட்டயத்தை நம்ம வைத்துக் கொண்டு இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த ஆவிக்குரிய பட்டயம் நமக்கு எல்லோருக்கும் இருக்க வேண்டும். இது ஆண்டவர் வார்த்தை. நம்ம என்ன பண்ணணும்? விசுவாசோடு கேட்க வேண்டும். ஆண்டவரே, என்னிடத்தில் சொல்லப்பட்ட இப்படிப்பட்ட சர்வாயுதம் என்னிடத்துல இல்லை. ஆண்டவரே, என்னிடத்துல நீதி இல்லை, என்னிடத்துல சத்தியம் இல்லை. ஆண்டவரே, என்னிடத்துல எதிர்பார்க்க காரியம் இல்லை. ஆண்டவரே, அநேக விதத்துல நான் விழுந்து போறேன். அநேக விதத்துல ஆண்டவரை நான் தகப்பனே, அநேக விதத்துல பிசாசுக்கு நான் கீழ்ப்படிந்து போயிடுறேன். அநேக விதத்துல நான் பாவம் செஞ்சிடுறேன். ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்கப்பா. இந்த சர்வாயுத வரைக்கும் நான் தரித்து கொள்ளணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விசுவாசத்துல கேட்போம் என்றால் நிச்சயமாக நம்ம ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கா. அல்லேலூயா. நம்ம எழுந்து நிற்போமா? வரும் நாட்கள்ல ஆண்டவர் சித்தமானால் நம் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நம் விளக்கமாக பார்க்க போகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்தியம் என்றால் என்ன? நீதி என்றால் என்ன? விசுவாசம் என்றால் என்ன? நம்ம எல்லாவற்றையும் நாம் விளக்கமாக வரும் நாட்கள் நாம் பார்ப்போம். நாட்கள் நம்ம கவனமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கேட்ட சத்தியத்தின்படியாக நாங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, நான் ஆண்டவர்